ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலி நாளைக்கு எபிசோடில் நம்ம வீக்கா வந்து மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தோணுது. பட் இதுக்கு ப்ரொமோ போட்டு நல்லா இருந்திருக்கும். லைட்டாக ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம இதில் பேசுவோங்களே, அங்கே ஏதோ பஞ்சாயத்து இருக்குது ஆஃபீஸில். பட் அதை கூட எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு தான் என் ஒய்ஃபை பார்த்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வருவேன் ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. பட் இந்த ப்ரிவியூலேயே 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். பட் எனிவேஸ் நாளைக்கு எபிசோடுக்காக நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த ஒரு ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ப்ரொமோ ஏதாவது விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் ஃபீல் பண்ணால் பாப்பா வந்து விடுறாங்களா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஃபுல் எபிசோடில் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் போச்சு. வீக்கா சேராட்டியும் அங்கே குமரன் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பற்றி அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு வெண்ணிலாவை அப்படிங்கும்போது அந்த எல்லாத்துக்கும் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு விஜய் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து விஜய் பற்றி காவேரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அக்கா கிட்ட. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து அந்த நாணம்லாம் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா விஜய்க்கு தெரியாமல், அந்த சீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எப்படி லவ் வந்துச்சு அவங்க 2 பேருக்குமே தெரியல. பட் 2 பேருக்கும் லவ் இருந்திருக்கு. லவ் வரதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து பாசமும் இருந்திருக்கு. அவர் பிடிக்காதப்ப அவர் சொல்கிறதா நான் வந்து செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள அறியாமலே இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃபைனலாக நமக்கு எதிர்பார்த்து தான் ராகினி வந்து அதையும் டெலீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல ஏன் அவங்க அக்கா கிட்ட உண்மையை சொல்லலை, விஜய் ஃபோன் பண்ணாரு பேசணுன்னு எதுக்கு போய் சொன்னாங்கன்னு தெரியல. எனக்கு அப்போயே தாத்தா கிட்டேயும் அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க கிட்டே சொல்லுவாங்க. தாத்தா கிட்ட சொல்லும்போது தாத்தா வந்து விஜய் கிட்ட பேசினாரு, ஏன்டா ஃபோன் பண்ணலையான்னு அங்கேயே கேட்டிருப்பாங்க. அங்கே வந்து ட்ரூத் ரிவீலாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் குமரன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை, கால் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லையே ட்ரை பண்ணாரு அப்படிங்கும்போது அங்கேயும் ஒரு ட்ரூத் ரிவீலாக இருக்கும். ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணதுக்காக இங்கே வந்து போய் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் இன்னொரு பக்கம் விஜய் வந்து அவங்க அந்தளவுக்கு நம்புறாங்க அப்படின்னு வந்து கிளியராக புரியுது. நம்புறாங்க, விட்டு கொடுத்தக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காகவும் இந்த மாதிரி வந்து நமக்கு கவரி பண்ணியிருக்காங்க. பட் நாளைக்கு எபிசோட் தாங்க ரொம்ப ஈகராக பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு, நாளைக்கு எல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.